உயிரோட எழுப்புவேன் என்று சொல்லி இயேசு 2 நாள் கழிச்சு வர 4 நாள் ஆயிருது. அப்ப சொந்த சகோதரியே சொல்றா, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆச்சு, நாத்த எடுக்குவேன், எப்படி அந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உடனே இந்த கல்லறை பக்கம் போனாரு. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் ஜீவன் அடைந்தான், மரித்தவன் ஜீவன் உள்ளவனாய் மாறினான். இதை பார்த்து கொண்டிருந்த அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கலையே, கர்த்தர் என் கூட இல்லையோ, கர்த்தர் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாரோ, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையா, கர்த்தர் எனக்கு இதுல அற்புதம் செய்ய மாட்டாரா, கர்த்தர் எனக்கு இதுல அதிசயம் செய்ய மாட்டாரா, கர்த்தர் எனக்கு இதுல உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதம் ஆகிறது என்று சொன்னால் அதுல ஒரு பெரிய காரியம் இருக்கிறது என்ற அர்த்தம். லாசருவை மரித்தவனை உயிரோடு எழுப்பினதுனால அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் விசுவாசிக்கப்பட்டார்கள். இதே போல் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் தாமதமா நடக்குது என்று சொன்னால் அந்த அற்புதத்தின் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு, நிச்சயமா எனக்கு பதில் தருவாரு, நிச்சயமா எனக்கு இதுல உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நேரத்துல உடனே உதவி செய்யலையே என்று சொல்லி சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்து எல்லாரும் முன்பதாக சாட்சியா நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சங்கீதம் 10 திருப்பி வைத்துக் கொள்வோம். இதுல இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், அதுல முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அடுத்து 3ஆம் வசனத்துல கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அடுத்து 4ஆம் வசனத்துல அவன் தேவனை தேட மாட்டான். துன்மார்க்கன் தன் கருவத்தினால் தேவனை தேடான். 5ஆம் வசனத்துல அவன் வழிகள் எப்போதும் கேடு நிறைந்ததாய் இருக்கும். 6ஆம் வசனத்துல என்னைய ஒருத்தர அசைக்க முடியாது என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும். 7ஆம் வசனத்துல அவன் வாய் எப்பொழுதும் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கும். அவன் நாக்கு கீழே எப்போதும் என்ன நிறைஞ்சிருக்குமா, அக்கிரமம் நிறைந்திருக்கும். அதுல 8ஆம் வசனத்துல பாருங்க, குற்றமற்றவனை அவன் கொள்ளுகிறான். அடுத்து 11ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் ஒரு காலம் நான் செய்யறத காண மாட்டாரு, அதை இருட்டுல வைக்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த துன்மார்க்கன் துணிகரம் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசித்தது எல்லாமே துன்மார்க்கனுடைய குணநலன்கள், அவனுடைய குணநலன்கள். ஆனா துன்மார்க்கன் இப்ப பார்க்க நல்லா இருப்பா, ஆனா ஒரு காலத்துல அவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. புள்ளை போல அவன் என்ன செய்வாராம், போயிடுவான், காணாமலே போயிடுவான். புல்லு பார்த்தீங்கன்னா காலையில முளைச்சிருக்கோம், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், வாடியும். அந்த வெயில்ல வாடி வதங்கி ஒன்றும் இல்லாம போயிடும். இதே போலதான் துன்மார்க்கனா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் முதல்ல செழிப்பா இருக்க மாதிரி இருக்கும், அவங்க ஆசீர்வாதமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா,